பார்த்து ஏறுங்கம்மே. ம் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அம்மே? இரு, நான் ஏறிடுறேன். மெதுவாடா. ஓகே அம்மே. கீழே இறங்கிடுறீங்களா அம்மே? இல்லை, இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தானே. ஏறி மேலே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிடலாம். படி கொஞ்சம் ராங்காக இருக்குது. சில படியெல்லாம் உயரமாக இருக்கா, அதனால தான் கஷ்டமாக இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது, அங்கே ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. இப்படி சொல்லுங்க, எவ்வளோ மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த வாக்கர் பார்த்தியா, ரொம்ப லூஸாக இருக்குது. டைட் பண்ணி தரேன் அப்புறமா. பார்த்துங்கம்மே. முடியல அம்மே? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், வந்துட்டேன். இப்போ இந்த கேட்டை தாண்டிட்டேன்னா உள்ளே வந்துடலாம். ரொம்ப இருட்டாக தெரியுது அம்மே. உட்கார்றதுக்கு சேர் எடுத்துகிட்டு வரட்டுமா அம்மே? இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வரணுமா அம்மே? ஃபோனை என்கிட்ட கொடுத்துரு. யாரும் கோவப்படாதீங்க. அளவுக்கு அதிகமாக மனசில் பாரம் இருக்குது. நம்ம வாழணும்னு நினச்சாலும் சிலரோட செய்கைகள் நம்மளை வாழ விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நாமளே டைவர்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அந்த மொட்டை மாடிக்கு வரணும்னு நினச்சேன். வேலைக்கே போயிட்டேன். இந்த மொட்டை மாடிக்கு வர்றதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு அதிகமாக கவலைகள் இருக்கிறப்போ நான் மொட்டை மாடிக்கு தான் வருவேன். ஆனால் நான் சில மாதங்கள் வரவே இல்லை. இன்றைக்கி எனக்கு போகணும்னு தோணுச்சுங்க, அதனால தான் வந்தேன். வீட்டுக்குள்ளேயும் பயங்கரமான அனல். இந்த மொட்டை மாடியில் எப்படி காற்று வருது தெரியுமா? எல்லா கவலைகளும் மறந்துடுங்க. பையன் சேரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோனை பிடிச்சிக்கோ. பார்த்து உட்காருங்கம்மே. என்னம்மே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? வீடியோவில் தெரியுதா என் மேலே காற்று அடிக்கிறது? சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், காற்றோட சத்தம். நடக்கிறியா? ஓகே அம்மே. மொபைலில் என்கிட்ட கொடு. இப்போ எப்படி கீழே போக போகிறேன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகலாம். ஓகே அம்மே. கால் வலிக்குதா அம்மே? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நீ கொஞ்சம் நேரம் நட. என்னை கேர் பண்ணிக்கணுன்ற அக்கறை எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. நான் வீட்டில் இருந்து கீழே இறங்குறப்போ மாடிப்படி ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஸ்டெப்பும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மாடிக்கு வர ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று சின்னதாகவும் ஒன்று உயரமாகவும் இருக்குது. அதனால தான் ஏறுறப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இறங்கிடலான்னு கூட தோணுச்சு. ஆனால் ஒரு தடவை ஏறி தான் பார்ப்போமேன்னு நினச்சி ஏறி வந்துட்டேங்க. மேலே அழகாக நிலா தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் மட்டும் தனியாக முன்னாலெல்லாம் உட்காந்துருப்பேன். இன்றைக்கி என்னால் தனியாக வர முடியல. இதுக்கு மேலே உட்கார முடியலைங்க. தம்பி வேறு தனியாக இருப்போம், போகலாமாடா? சரி அம்மே. இந்த ஃபோனை அப்படியே பிடிச்சிக்கோ, நான் எழுந்துக்கிறேன். நேற்று உழைப்பாளர் தினத்துக்கு கடையை மூடி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு வர சொல்லியிருந்தார் ஓனர். ஆனால் 3 o'clockலாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாருங்க. நேற்று உழைப்பாளர் தின ஸ்பெஷலாக நான் செஞ்ச சாப்பாடு என்ன தெரியுமா?
யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் போட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிட்டேங்க. இந்த ரெசிபிக்கு பேர் என்ன தெரியுமாங்க? மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதில் இதை ஊற்றிடணுங்க. அந்த வீடியோவில் அப்படி தாங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. நான் புளி சேர்க்கலை, அவ்வளோதான். இதை கொஞ்சம் கடைஞ்சிட்டா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிருங்க. நான் இந்த வேலையில் போய் சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு தான் என் மனசுக்கு தோணும். ஏன்னா இடுப்புக்கிட்ட இருக்கிற பெயின் ரொம்ப மோசமாக இருக்குது. எதுக்கோ பயந்து எதையோ செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே என்னை பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுறீங்களா? அதனால தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் கஷ்டத்தை சொல்லி உங்கள் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் முடிஞ்ச வரைக்கும் vlog வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நம்ம என்ன தான் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டினாலும் பயம் மட்டும் போக மாட்டேங்குதுங்க. இன்னும் 2 வாரம் தாங்க இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணி எப்படி கடந்து போக போகிறேன்றதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நாளில் பையனோட ரிசல்ட்டும் வந்துடும். அதை நினச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ இருக்கிற பெரிய நம்பிக்கையே என் பசங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான். சில விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி தான் போகிறேன். ஆனால் பிரச்சனை தான் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அழுது உங்ககிட்ட பேசிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். உங்கள் அன்பும் பிள்ளைங்களோட அன்பும் தான் எனக்கு இப்போதைக்கு பெரிய பலமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேங்க. மதியத்துக்கு பசங்களுக்கு சாப்பாடு இருக்குங்க. இப்போது இந்த சாம்பாரோடு சேர்த்து பசங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேங்க. இந்த சாப்பாட்டில் பசங்களுக்கு B12 கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்க. சூடான பருப்பில் நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. ஆனால் நான் நெய் சாப்பிட மாட்டேன். அதனால் அது எப்படி டேஸ்ட்டில் இருக்கும்னு எனக்கு தெரியாது. பசங்க 2 பேருக்கும் நெய் சாப்பாட்டில் ஊற்றி கொடுத்தேங்க. சூடான சாப்பாட்டில் அது அழகாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேனலில் இப்போது வீடியோ வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்குல்ல, அதை பற்றி மண்டே வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேங்க. பையன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிறைய முடிவுகள் நிறைய மாற ஆரம்பிக்கும். பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறேங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க. பசங்க 2 பேரும் இனி தனித்தனியாக தூங்குவாங்க. அதுக்கு காரணம் பெரிய பையன்தான். பெரிய பையன் எப்போவுமே சின்ன பையன் கழுத்தில் காலை தூக்கி போடுவான். ஆனால் அவன் வேணும்னே பண்ண மாட்டான். சின்ன பையன் அவன் காலுக்கிட்ட வந்து படுத்திருப்பான். அப்போ தெரியாமல் அவன் கழுத்தில் போட்டுருவான். நேற்று பெரிய பையனோட கால் சின்ன பையன் கண்ணில் பட்டுருச்சு. அதனால் அவன் கண்ணு ரொம்ப ரெட்டிஷாக இருந்ததுங்க. பெரிய பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னால் இப்படி ஆயிடுச்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதனால் 2 பேரும் தனித்தனியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பையன் ஹாலில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.